வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை சாஸ்தாபீடம் நடத்தும் 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் இடம்பெற உள்ளது. சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடம் நடத்தும் 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொழும்பு 13 விவேகானந்தா சபை மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. இந்த ஆன்மீக பெருவிழா தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டும் சர்வதேச இந்து மத குருபீடமும் இணைந்து இந்த ஆன்மீக பெருவிழா வருடா வருடம் நடைபெற்று வருகின்றதாகிய ஆன்மீக பெருவிழா 45வது ஆண்டாகவும் இந்த ஆன்மீக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆன்மீக பெருவிழாவிலே இதுவரையிலே இந்த 45 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 6400 பல்துறை சார்ந்த சமய சமூக கலை பிரமுகர்கள் பாராட்டி பட்டமளித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்த சிறப்பு சாஸ்தாபீடத்துக்குண்டு. அந்த வகையிலே இந்த முறை 45வது ஆண்டிலும் 60 பிரமுகர்கள் பாராட்டி பதக்கம் அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவிக்க இருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த ஆன்மீக பெருவிழாவானது இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்யோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கானை இலிப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவரும் வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகருமாகிய சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய குருவருள் ஆசியோடும் இந்த ஆன்மீக பெருவிழா வெகு விமர்சையாக கொழும்பு தலைநகரிலே கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள விவேகானந்த சபை மண்டபத்திலே எதிர்வருகின்ற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகி அங்கே பிரமுகர்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றப்பட்டு மங்கள வாத்தியங்களாக தவில் நாதசுர கலைஞனுடைய இசை நிகழ்வோடு பரதநாட்டிய நிகழ்வுகள், அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை, தலைமை உரை, இவ்வாறான சிறப்பு நிகழ்வுகளோடு இந்த கௌரவிக்கின்ற நிகழ்வுகளும் நடைபெறும். இதில் சிறப்பாக 9 பிரமுகர்களுக்கு அதி உயர் விருதாகிய வாழ்நாள் சாதனையாளர் விருது 9 பேருக்கு சமயத்துறையிலே, கலைத்துறையிலே, இசைத்துறையிலே, ஆசிரியத்துறையிலே என்று இந்த 9 பிரமுகர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் மொத்தம் 60 பிரமுகர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்ற இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆன்மீக பெருவிழா தொடர்ச்சியாக 45வது ஆண்டாகவும் நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கொண்டது. இந்த ஆன்மீக பெருவிழாவில் அனைவரும் கலந்து இறையருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.